ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்கு. அதில் பெரிய மிஸ்ட்ரினா அது இந்த ஒச்சுசுகி கிங் தான். இவர் யாரு, இவரோட அப்பியரன்ஸ் என்ன, இவர் எப்போ அப்பியர் ஆவார், இவர் எப்படி ஒச்சுசுகி கிளானுக்கு கிங் ஆனாருங்கிற எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒச்சுசுகி கிளானை பற்றி முதல்ல பார்ப்போம். ஒச்சுசுகிங்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தமே கிரேட் பேம்பூ ட்ரீ தான். இதை டிவைன் லேடர்னும் சொல்லுவாங்க. அப்படின்னா மூணுக்கும் ஏர்த்துக்கும் வந்து வந்து போகக்கூடிய பீயிங்ஸ்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஆமாம், டேல் ஆஃப் பேம்பூ கட்டர்னு சொல்லப்படுற இந்த ஒரு கதையில் ஒரு செலஸ்டியல் பீயிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிரின்சஸ் ஒரு பேம்பூ ஃபாரஸ்ட்டுக்கு வருவாங்க. அங்கே இருக்கிற ஹியூமன்ஸோட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இவங்க மூணுக்கு மறுபடியும் போயிடுவாங்க. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிஷிமோட்டோ காகுயாங்கிற கேரக்டரை உருவாக்கினார். இவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அப்படியே இந்த கதையோட ஒத்து போகும். இவங்களோட அப்பியரன்ஸை எடுத்துக்கிட்டா அதை புத்திசமில் இருக்கிற ஷின்டோ காட்ஸுங்கிற கேரக்டரை மையப்படுத்தி கிஷிமோட்டோ பண்ணியிருக்காரு. இவங்க ஏர்த்துக்கு வர்றது, மூணுக்கு போகிறது, மற்ற பிளானட்டை டெவர் பண்ண நினைக்கிறதுங்கிற எல்லாத்தையும் அனுனாக்கி சுமேரியன்ஸ்னு சொல்லப்படுற இந்த பூர்வக்குடி கதைகள்லேருந்து கிஷிமோட்டோ எடுத்திருக்காரு. இந்த அனுனாக்கி எல்லாம் ஏர்த்தோட பிகினிங்கில் இருக்கக்கூடியவங்களா சொல்லப்பட்டிருக்கும். டெக்னாலஜியில் இவங்க பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்கன்னும் வேற வேற டைமென்ஷனுக்கெல்லாம் இவங்க போயிட்டதா இந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புத்திசம், இந்துசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒச்சுசுகி கிளான். இந்த ஒச்சுசுகி கிளான் எப்படி உருவாச்சுங்கிறத கிஷிமோட்டோவால் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். பட் இவங்க எல்லாருக்குமே ஒரே விதமான கோல் தான் இருக்குது. அதிகமான பவர்ஸை அட்டைன் பண்ணி யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பொட்டென்ஷியலை அடையணும். இப்படி பண்ணுறதால இவங்களுடைய டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான். ஹியூமன்ஸை விட வேற ஒரு பவர்ஃபுல் ரெலம்க்கு இவங்க போயிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்போவுமே இந்த பவர் தேர்ஸ்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குமா. அடுத்தடுத்த லெவலை அட்டைன் பண்ணுறது தான் இவங்களோட கோலாகவும் இருக்குது. இப்படி அட்டைன் பண்ண ஒருத்தரை பற்றி நமக்கு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஷீபாய். இவர் தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கார். இவரோட இடத்துக்கு வர நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மொமுஷிகி. இவருக்கு ஷீபாய் அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறணுங்கிறது தான் ஆசை. இந்த இடத்த பிடிக்க தான் ஒச்சுசுகிக்கு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக தான் இவங்க முதல்ல பூமிக்கு வந்தாங்க. ஆனால் எல்லா ஒச்சுசுகிஸும் இஷ்டத்துக்கு பூமிக்கு வந்துட முடியாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த ஒச்சுசுகிஸ் எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிற ஆர்டர் ஒச்சுசுகி கிளானோட ஹெட்டால் தான் கொடுக்கப்படும். இப்படி இவங்க போகும்போது தனியாக போக முடியாது. ரெண்டு பேராக தான் அனுப்புவாங்க. அதில் ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ்க்காகவே வருவாங்க. இப்படி இந்த ரூல்ஸை வகுக்கிற ஒச்சுசுகி கிங்கும் ஷீபாயும் ஒரே ஆளா, இல்லை இவங்க வேற ஆளாங்கிற கேள்விகள் இப்போ நமக்கு வரலாம். இதை பற்றி அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒச்சுசுகி கிங் இவரை பற்றி சீரீஸில் ரொம்பவே கம்மியாக தான் பேசியிருக்காங்க. ஒச்சுசுகி கிளானோட ஹெட்டாக இருக்கிறதால மட்டும் இவரை ஒச்சுசுகி கிங்னு சொல்லலை. சாக்ரா ஃப்ரூட்டை முதல்ல கன்சியூம் பண்ணது இவர் தான்னு சொல்கிறாங்க. இவர் தான் சாக்ரா ஃப்ரூட்டுக்கு இப்படி ஒரு பவர்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்த இவர் எப்படி இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சாதாரண ஒச்சுசுகியே ஆவரேஜாக 1000 இயர்ஸ்க்கு வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது. அப்போது ஒச்சுசுகிஸ்கே கிங்காக இருக்கக்கூடிய இவர் கண்டிப்பாக இம்மார்ட்டலாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸை அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த தியரி படி ஷீபாயும் ஒச்சுசுகி கிங்கும் வேற ஆளாக இருக்காங்க. ஷீபாய் தான் வேர்ல்டை முதல்ல கிரியேட் பண்ணார். இந்த 10 டைல்ஸ் சாக்ரா ஃப்ரூட்டுங்கிற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். பட் இதை முதல்ல டிஸ்கவர் பண்ணது ஒரு அன்னோன் ஒச்சுசுகி தான். இவர் தான் ஒச்சுசுகி கிங்காக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இவர் சாக்ரா ஃப்ரூட்டை தேடி கண்டுபிடிச்சி அதை கன்சியூம் பண்ணி ஒரு பவர் லெவலை அட்டைன் பண்ணுறாரு. ஆனால் இதை ஷீபாய் தடுக்கவே இல்லையா. ஏன்னா ஷீபாய்க்கு இந்த கிரியேச்சர்ஸ் எப்படி எவால்வ் ஆகிறாங்கங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க ஆசை இருந்துச்சான். அதனால் இவர் இந்த சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ண விட்டது மட்டும் இல்லாமல்
இந்த ஒச்சுசுக்கிங்கிற கிளானையும் வளர விட்டுருக்காராம். இப்படி ஆரம்பிச்ச இவங்களோட இந்த ஜேர்னி அப்படியே தொடருது. இந்த ஒச்சுசுக்கி கிங் இந்த பிளானட்ல மட்டும் இல்லாம பல பிளானட்ஸ்ல இந்த சாக்ரா ஃப்ரூட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தேடி தேடி கன்சியூமும் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் அல்டிமேட் பவர்ஃபுல் பீயிங்காக மாறி இருப்பார். ஆனால் இந்த சாக்ரா ஃப்ரூட்டை ரொம்ப ஈஸியாலாம் அடைய முடியாது. ஒவ்வொரு பிளானட்லேயும் ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க, ஏகப்பட்ட ஸ்பீஷியஸும் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கொன்ன அப்புறம்தான் இந்த சாக்ரா ஃப்ரூட்கான சீடை போட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பீப்புள்ஸ் அதுக்கு தடையாக இருப்பாங்க. இப்படி பல பிளானட்ஸோட ஃபைட் பண்ணி ஒச்சுசுக்கி கிங் ஒரு லெவல் ஆஃப் பவரை அடையிறாரு. ஆனால் இப்படியே இவரோட லைஃப்பை ரிஸ்க் பண்ணால் அது அவருக்கு ஆபத்தாக முடியலாம்னு யோசித்த ஒச்சுசுக்கி கிங் அப்போதான் ஒரு கிளானை உருவாக்குறாரு. இந்த கிளான் முழுக்க முழுக்க தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவங்களுக்கு மிஷின்ஸை கொடுக்கணுங்கிற பல விஷயத்தை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒச்சுசுக்கிஸ் கெயின் பண்ணுற எல்லா பவர்ஸும் ஒச்சுசுக்கி கிங்கோட ஷேர் பண்ணிக்கணுங்கிற ரூலையும் இவர் போட்டதா சொல்கிறாங்க. இதனால் இவர் எந்த பிளானட்டுக்கும் போய் ஃபைட் பண்ணாமலேயே அந்த பீப்புள்ஸை கொல்லாமலே இவருக்கு பவர்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் இவர் இந்த கிளான் சிஸ்டம்மை ரன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்படி இவர் பவர்ஃபுல்லாகி ஷீபாயை சர்பாஸ் பண்ணணும்னு இவர் நினைக்கிறதா இந்த தியரியில் சொல்கிறாங்க. இந்த தியரி படி ஷீபாய் தான் ஒச்சுசுக்கி கிங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் எடுத்த உடனே எல்லாம் கிங்காக மாறிடலை. இதுக்கு முன்னாடி பல சுப்பீரியர் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாருங்கிறது நடக்குது. இந்த வாரில் யார் அதிக பவர்அப்ஸை அட்டைன் பண்ணுறா அப்படிங்கிறது தான் பெரிய போட்டியாக இருந்திருக்கு. இந்த பவர்ஸை அட்டைன் பண்ண பல வித்தியாசமான ஸ்பீஷீஸ் மோதிக்கிறாங்க. இதில் எல்லாரையும் ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக மாறி பல பேரை வின் பண்ணி இன்னைக்கு பவர்ஃபுல்லாக மாறி உட்கார்ந்துருக்கிறவர் தான் ஷீபாய்னு சொல்கிறாங்க. இந்த ஷீபாய் இப்போது ஒச்சுசுக்கி கிங்காகவும் இருக்கார். என்னதான் இவர் கிங்காக இருந்தாலும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், அடுத்து ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான ஒச்சுசுக்கி வந்து தன்னுடைய இடத்த பிடிச்சிடக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. இதுக்காக தான் இவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதிக பவர்அப்ஸையும் அட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் இவராகவே வாலண்டியராக பல பிளானட்ஸை பார்க்க போகிறது பெரிய ஆபத்தாக முடியும்னு நினைக்கிறாரு. இதுக்காக தான் இவரும் கிளான் சிஸ்டம்மை பில்ட் பண்ணுறாரு. இவங்க கிளானில் இருக்கிற பீப்புள்ஸை தான் இவர் பல பிளானட்ஸ்க்கு அனுப்புகிறார். அப்படி பிளானட்ஸ்க்கு போகிற ஒச்சுசுக்கிஸ் உடனே போய் அந்த மக்களை கொல்றத இவர் விரும்பலை. அங்கே இருக்கிற லைஃப் ஃபார்ம்ஸ் அதிகமாகணும், அதோட சாக்ரா ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாதான் இவருக்கு அதிக பவர்அப்ஸ் கிடைக்கும். இப்படி தான் இவர் பிளானட்ஸை அழிச்சிட்டு வராரு. சேம் டைமில் இவர் நிறைய புது பிளானட்ஸையும் கிரியேட் பண்ணுறாரு. இவங்களை வச்சு அடுத்த சாக்ரா ஃப்ரூட்டை இவர் வளர்க்க வைப்பார். அப்புறம் அதை ஒச்சுசுக்கிஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இவர் பவர்ஸை அட்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த பிளானட்லேயும் இதுக்கு தடையே இல்லாமல் இப்போ வரைக்கும் இவரோட பிளானுங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. பட் ஏர்த்தில் மட்டும்தான் இவரோட இந்த பிளானுக்கு தடையாக ஷின்ஜூஸ் ஷினோபிஸ்னு நிறைய பேர் வராங்க. இதனால் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண தான் இவர் பொருட்டோவை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதனால தான் இவர் ரீசன்ட் சாப்டர்ஸில் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. பொருட்டோ ஒன்ஸ் எல்லா த்ரெட்டையும் டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் இவர் மொத்த வேர்ல்டையும் டெவார் பண்ணிடுவார்னு சொல்கிறாங்க. பட் பொருட்டோ இவரோட பவர்ஸையே வச்சு இவரை விட பவர்ஃபுல்லாக மாறி ஷீபாயவே தோக்கடிப்பார். இதுதான் டிபிவியோட கிளைமேக்ஸாக இருக்கும்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 தியரியில் எது நடக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.